ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம தோட்டத்தில் இப்போ இன்றைக்கி பூத்திருக்க ஹைபிஸ்கஸ் வெரைட்டிஸை பார்க்கலாம். இது வந்து ஒரு ஒயிட் ஹைபிஸ்கஸ் நாட்டு வெரைட்டி. இது வந்து வீட்டுக்கு முன்னாடியே இருக்குது. பாருங்கள், ரொம்ப ஒரு அழகான பூ. இது நல்லா ஒயிட்டாக ப்ரைட்டாக இருக்கும், நல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரக்கூடிய கலர். இதுவும் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற நார்மல், அதாவது நாட்டு ரெட் கலர் செம்பருத்தி, சிங்கிள் பெட்டல். ஸோ இதுவும் பாருங்கள் எவ்வளோ ஒரு ப்ரைட்னஸ்ஸாக இருக்குது. ஆக்சுவலாக செம்பருத்தி பூவெல்லாம் இருக்கிறனால நம்மளுக்கு பூவுக்கு வந்து ஒரு இதே இருக்காது. அதாவது வந்து ரெகுலராக நம்மளுக்கு பூ இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பூஜைக்கு எதுனாலும் பயன்படுத்திக்கலாம் பூக்கள். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய இது ஒரு மரமோட்டம் ஆகிடுச்சு. இது நல்ல ஒரு செடி. இது வந்து ஈஸியாக வந்து கட்டிங்ஸ் மூலமாகவே நீங்கள் வளர்க்க முடியும். செம்பருத்தி கட்டிங்கெல்லாம் நீங்கள் சும்மா வந்து நட்டி வச்சா போதும், வந்துடும். இது ஒரு நாட்டு வெரைட்டி தான். இதுவும் ஒரு எல்லோ கலர், நடுவில் ரெட் கலர் இந்த மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு நல்ல அழகான கலர். பாருங்கள், பார்த்தாவே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுவும் ஈவினிங் டைம்லாம் கொஞ்சம் நல்லாவே அழகாக இருக்கும். இது ஈவினிங் டைம் தான் நான் எடுத்தேன், இன்றைக்கி இப்போ தான் எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ நிறையா பூத்துருக்கு அப்படின்னு. ரெகுலராக வந்து இதுலேருந்து தான் நாங்கள் பூஜைக்கு வந்து பூக்கள் பறிப்போம். இந்த செம்பருத்தி பூக்கள், அந்த ரெட்டு, இந்த எல்லோ, இதெல்லாம். இது பாருங்கள், இது ஒரு வெரைட்டி. இது வந்து நல்லா பெருசாக பூக்கும். நல்ல ஒரு வெரைட்டி. ஆக்சுவலாக இதுவும் நல்ல ஒரு வெயில் இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா அது வந்து நிறையாவே பூக்கும். இது ஒரு பிங்க் கலர் நாட்டு வெரைட்டி. அந்த ஒயிட் இருந்துச்சு இல்லைங்களா, அது கூட சேர்ந்தது. அதுலேயே வந்து பிங்க் கலர். இதுவும் வந்து ஒரு சின்ன செடியாக நட்டினது தான் நான் கட்டிங் மூலமாக. இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் பிளான்ட்டாக இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெரைட்டி. இது வந்து ஒரு நல்ல அடுக்கு பெட்டல்ஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு மரமோட்டாக இருக்குது. இதுவும் நாட்டு வெரைட்டி தான். நீங்கள் சின்ன குச்சி வச்சாவே வந்து ஈஸியாக வந்து தளைஞ்சு வந்துடும். நல்ல ஒரு வெரைட்டி, நல்ல கலர். அதாவது வந்து ஒரு நல்லா பார்க்குறக்கு ஒரு அழகான கலர். இது நல்லா சால்மன் பிங்க், அந்த ஆரஞ்சஸ் பிங்காக இருக்கும். இது வந்து நார்மல் பிங்க் கலர் ஹைபிஸ்கஸ். இதுவும் ஒரு நாட்டு வெரைட்டி தான், அடுக்கு வெரைட்டி. எங்கிட்ட மோஸ்ட்லி வந்து நாட்டு வெரைட்டி தான் நாங்கள் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா தெரியும், இது ஒரு பிங்க் கலர். இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் வெயில் பத்தில் இது இருந்தாலும் நல்லாயிருக்கும், வெயில் இருந்தால். இது வந்து ரெட் கலர் அடுக்கு செம்பருத்தி. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி. இது நல்லா ப்ரைட், அதாவது வந்து ஒரு அழகாக இருக்கும் பார்க்க. பார்த்தாவே தெரியும், அந்த நடுவில் பிங்க் இருக்குது. இது பாருங்கள், இப்போ பாருங்கள் நீங்கள் நல்லா. அதாவது வந்து இந்த வெரைட்டி வந்து அந்த மற்ற வெரைட்டியை காட்டிலும் நிறையா பூக்கும், இந்த ரெட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் if you like. Thanks.